ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து மசூதியில் பலகை மீது படுத்து பாபா கண்காணிக்கும் தவம் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். தீக்ஷித்: நான் 2 பலகைகள், ஒன்று தங்களுக்கும் மற்றொன்று மகள் சாபதிக்குமாக தருவிக்கிறேன். ஸ்ரீ சாயிபாபா: அவர் பலகை மீது படுக்க மாட்டார். அவர் தரையில் படுத்துத்தான் உறங்குவார். பலகை மீது படுத்து தூங்குவது ஒரு வேடிக்கை அல்ல. கண்களை திறந்து வைத்துக்கொண்டு எப்போதும் முழு விழிப்புடன் என்னைப் போல இருக்க யாரால் இயலும்? அவ்வாறு செய்ய வல்ல ஒருவரே பலகை மீது படுக்க முடியும். நான் தரையில் படுத்திருக்கும் போது நான் மகள் சாபத்தியை என் அருகில் உட்கார்ந்து என் மார்பில் அவருடைய உள்ளங்கையை வைத்திருக்க சொல்லுவேன். ஆகையால் அவருக்கு பலகை எவ்விதத்திலும் பயன்படாது. நான் மானசீகமாக நாமஸ்மரணம் செய்தவாறு படுத்திருப்பேன். ஆகவே மகள் சாபத்தியிடம் என் இதய பிரதேசத்தில் உன் கையை வைத்து உன்னிப்பாக பார்த்து கொண்டிரு. நான் தூங்குவது போல் தோன்றினால் என்னை எழுப்பிவிடு என கூறுவேன். அதுவே அவருக்கு என்னுடைய ஆணை. யோக சமாதி நிலைக்கு சாதாரண தூக்கம் ஒரு தடங்கல். சில விஷயங்களில் அது சமாதியை ஒத்திருக்கும். ஆனால் நாமஸ்மரணம் செய்து சமாதி நிலையில் உள்ள இதய துடிப்பு சாதாரணமாக தூங்கும்போது உள்ள இதய துடிப்பிலிருந்து வேறுபட்டிருக்கும். அடுத்தது சாதகர்களுக்கு அறிவுரை. ஸ்ரீ சாயிபாபா அப்துல்லிடம், குறைவாக சாப்பிடு, பல வகை தின்பண்டங்களை நாடாதே, ஒரே ஒரு வகை உணவு போதுமானது, அதிகம் தூங்காதே, படித்தது பற்றி தியானம் செய், அல்லாவை நினைத்திரு, வினயத்தால் உண்டாகும் நன்மை முதலியன ஸ்ரீ சாயிபாபா அப்துல்லுக்கு அளித்த புத்திமதி. பாபா தாழ்வான வேலைகளை செய்து வந்த அப்துல்லை ஹலாக்கூர், அதாவது தோட்டி என்றும் மிரியாம்பி என்றும் அழைப்பது வழக்கம். உன்னை உருவாக்கி இருக்கும் மண் பொன்னாக மாற்றப்பட்டுள்ளது. நீ 7 கடல்களையும் கடந்து செல்வாய். உனக்கு உயர்ந்த மாளிகை எழுப்பப்பட்டுள்ளது என்று ஸ்ரீ சாயிபாபா கூறினார். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். ஓம் சாய்ராம்.